ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் குரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2024 ஒரு கொரியன் கிரைம் ஆக்ஷன் காமெடி ட்ராமாக எடுக்கப்பட்ட ஆஃபீஸர் பிளாக் பெல்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கும் அமேசிங்காக வந்திருக்கு. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லைட்டாக எங்கள் சிம்பிளாக பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ இவரை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபன் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர். சொல்லப்போனால் நம்ம தில்லாலங்கடியில் வர்ற நம்ம ஜெயம் ரவி மாதிரி. அப்படிப்பட்ட ஹீரோ அவர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது ரெண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே இருக்கக்கூடியது. அதில் ஸ்போர்ட்ஸில் எந்த ஒரு கலை, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கில் இந்த கும்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய இதை கற்று வச்சிருக்காப்புல. அதில் எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த எல்லா கலைகளையுமே நல்லாவே கற்று வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோ அவங்க அப்பா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் அப்பப்போ டெலிவரிக்காக ஃபுட் டெலிவரி பண்ண போவார். அப்படி ஒரு நாள் நைட்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு கைதியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கைதி போலீஸ் ஆஃபீஸரை அடிச்சு போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போகுது. அந்த போலீஸ் ஆஃபீஸரை காப்பாற்றி அந்த கைதியுமே லாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கிட்ட இந்த மாதிரி இவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கும் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய காயம் இருக்குது அப்படின்னால கொஞ்சம் லீவில் போயிருக்காரு. அதனால இந்த ஹீரோ கிட்டக்க அந்த மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. உங்களுக்கு இந்த மார்ஷல் ஆர்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஃபன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. இதுலேருந்து நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. சொல்லப்போனால் இவங்க பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னா அந்த கைதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய குற்றங்கள்லாம் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த போயிட்டு வந்த கைதிகளை அவங்க மானிட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆங்கிலட், எலக்ட்ரானிக் ஆங்கிலட் மாட்டி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட வேலையை நம்ம ஹீரோ பண்ணும்போது என்னென்ன பண்ண பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாரு, அது என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ரெண்டு பாட்டாக பிரிச்சிடலாம். பாட்டு அப்படி ஹியூமர்ஸும் ஹீரோவோட கேரக்டர் ஆர்க்குமே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃப் அப்படி பார்த்தீங்கன்னா சீரியஸான ஒரு ஸ்டோரி பிளாட்டுக்குள்ளே இறங்குவாங்க. நான் இப்போ வரைக்கும் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் சீரியஸாக சீட் எஜ்ஜில் உங்களை உட்கார வைப்பாங்க. என்ன நடக்க போகுது, அதுலேயுமே பர்டிகுலராக ஹீரோவும் அவரோட அந்த மேனேஜர்னு சொல்லப்பட அந்த அண்ணன் தான் கூப்பிடுவாப்புல. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அந்த இடத்துல ஆரம்பிக்கிற படம் தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா பிக்கப் ஆகி போவாங்க. ஸோ இதனால் படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் படம் நல்லா இருக்கா, அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுறாதீங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹியூமர்ஸ் கலந்த அந்த ஹீரோட கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லாவே ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லும் ஹீரோவோட அந்த ரோல் மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ அந்த ஃபன்னு அதை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ், அந்த வேலையில் எந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்குது, இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டர் ஆர்க்கும் அதை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் குறுகிய கேரக்டர்ஸ் எடுத்திருந்தாலும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு டெவலப்பிங் கண்டிப்பாக பார்க்க முடியுது. எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நிறைய அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹியூமர்ஸுமே பெரிய ஆகா ஓகோன்னு இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஹியூமர்ஸுக்கு நிறைய இடங்கள் இன்னும் ஸ்கோப் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா மேஜராக இவங்க யூஸ் பண்ணிக்கல. இதை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக இருக்கவே இருக்காது. செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அது டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆக்ஷன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். இப்படி ஓவராலாக டீசென்ட் வாட்சபிளான மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தானா தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.